Hi all, this video for first year BSc Allied Mathematics, Physics, Chemistry, Biochemistry. ஸோ யூனிட் 3 லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் நம்ம பார்க்குறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்ட் 3. ஸோ நான் போன இதில் வந்து உங்களுக்கு சொன்னேன் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி லேப்லஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணாதவங்க. ஸோ லெட்ஸ் see that. நம்ம பார்க்கலாம். Let's see the problems. So find the Laplace transform of the following. First is sin square t. So sin square t நம்ம எப்படி போடுறது? நான் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக சொல்லியிருப்பேன். காஸ் 2tக்கு 3 ஃபார்முலா. சைன் ஸ்கொயர் டீனா நம்ம இதை எழுதுகிறோம், காஸ் ஸ்கொயர் டீனா இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஸோ அதில் காஸ் 2tனா 1 - 2 சைன் ஸ்கொயர் டி. ஸோ இதை வச்சு தான் நம்ம சைன் ஸ்கொயர் டி மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து 1 இந்த காஸ் 2t வந்து இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும். ஸோ 1 - காஸ் 2t இந்த 2 இந்த பக்கம் வந்துடும் பை 2. ஓகேங்களா? ஸோ சைன் ஸ்கொயர் டீனா 1 - காஸ் 2t பை 2. ஸோ அந்த சைன் ஸ்கொயர் டீயில் இதை அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எடுப்பீங்க 1/2 - காஸ் 2t பை 2 தனித்தனியாக எடுத்துப்பீங்க. 1/2 கான்ஸ்டன்ட் எப்பவுமே வெளியே எடுத்துருவீங்க. இங்கே ஒன்றுமே இல்லைன்னு விட்டுறக்கூடாது, எல்லா 1 இருக்குது. நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், மறக்காமல் போடுங்க. மைனஸ் இதுலேயும் கான்ஸ்டன்ட்னா 1/2 எல் ஆஃப் காஸ் 2t, அதாவது 1/2 1 ஆஃப் 1னா 1/s மைனஸ் 1/2 காஸ் at நம்ம ஃபார்முலாவில் போட்டோன்னா s/s² + a² வரும். ஸோ அது மாதிரி s/2s² + 2². ஸோ 1/2 காமனாக எடுத்திங்கன்னா 1/s - s/a² + 4. தட்ஸ் ஆல். நீங்கள் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலாவும் சரி, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட ஃபார்முலாவும் நல்லா படித்தா மட்டும்தான் சம்ஸ் போட முடியும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எல்லாமே வந்து வி ஆல் நோ தட் வெரி வெரி வெல். ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணால் அதை வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் சம் வந்து காஸ் கியூப் 2t. டு ஃபைண்ட் எல் ஆஃப் காஸ் கியூப் 2t. இதை நம்ம எப்படி வந்து கியூப் இருக்கே இதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை இங்கே சொல்கிறேன். காஸ் 3tனா 4 காஸ் கியூப் டி மைனஸ் 3 காஸ் டி. அதில் நம்ம காஸ் கியூப் டி மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த காஸ் 3t இந்த பக்கம் வந்துடும். அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 3 காஸ் டி ப்ளஸ் காஸ் 3t டிவைடட் பை 4 இதுதான் காஸ் கியூப் டி. ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா வச்சா அதை வச்சு நம்ம எது வேணாலும் டிரைவ் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ காஸ் கியூப் டின்னா அந்த ஃபார்முலாவை நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த காஸ் கியூப் டியோட ஃபார்முலா எல் ஆஃப் காஸ் கியூப் 2t நமக்கு கொடுத்துருக்கிறது டி. ஸோ நம்ம இதில் வந்து நீங்கள் எது போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2t தான் வந்து இங்கே டி. ஃபார்முலா படி வந்து பார்த்தீங்கன்னா காஸ் கியூப் டிமா. ஸோ காஸ் கியூப் 2t. ஸோ இந்த டீக்கு வந்து என்னவா இருக்குது, இந்த டி இடத்துல 2t இருக்குது. ஸோ நம்ம டி இடத்துல நம்ம 2t தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ நமக்கு 3 காஸ் 2t ப்ளஸ் காஸ் 3 × 2 60 பை 4. ஸோ அதே மாதிரி தனியாக எடுத்து போட்டுருவீங்க. ஸோ லேப்லஸ் எடுப்பீங்க, கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு லேப்லஸ் எடுத்திங்கன்னா ஃபார்முலா காஸ் 80 தான் ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா. போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம 3/4 1/4னால 1/4 மட்டும் காமனாக எடுத்திங்கன்னா 3. ஸோ 3s/s² + 4 s/s² + 36 அவ்வளோதான். ஸோ இங்கே sin 3t cos 3t என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஃபார்முலா இருக்குது, sin a cos b ஃபார்முலா. ஸோ டு ஃபைண்ட் எல் ஆஃப் sin 3t cos t. sin a cos bனா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரெண்டுமே வேறு sin a cos b cos a sin b இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு sin தான் வரும். வெறும் வந்து sin காசு வந்துச்சுன்னா நமக்கு காசு வரும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கோங்கன்னு சொல்லி ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் ஃபார்முலாஸில். ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ sin a cos b sin a + b + sin a - b by 2. ஸோ அந்த a இடத்துல தான் நம்ம sin 3t cos bனா t cos t. ஸோ 3t + t sin 3t - t by 2 sin 4t + sin 2t by 2. ஸோ கன்சிடர் எல் ஆஃப் sin 3t cos t. ஸோ எல் ஆஃப் sin 4t + sin 2t by 2. அதே மாதிரி தனியாக எடுத்துப்பீங்க. sin 4t by 2 + sin 2t by 2ன்னு எடுத்துப்பீங்க. ஸோ 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவீங்க, எல் ஆஃப் sin 4t + 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவீங்க, எல் ஆஃப் sin 2t
இப்போ 1/2 வெளியே எடுத்துட்டிங்களா, இது வந்து sin 80 ஃபார்முலா a/s² + a² எல்லாருக்கும் தெரியும். அதே ஃபார்முலாலாம் இதுவும். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிரும். ஸோ இது 2 1s are 2, 2 2s are 4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருச்சு. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஸோ இந்த சம்மில் வந்து நீங்கள் அதாவது 1/2 cos 2t/2 இருக்குது. இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னா பண்ணவே கூடாது. இது வந்து cos 2t வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு காசோடையும் டீ கூடயும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. டவுட் இருக்க போது அதுக்கு தான் சொன்னேன். ஸோ தேங்க்யூ. இதோட இந்த இன்னும் முடியல. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வச்சு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இன்னும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு கேட்கலாம். நான் உங்களுக்கு அந்த கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.